ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அடுத்தது அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சது 10 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது வதங்கினதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக விடணும். மூடி போட்டு வேக வைங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பீட்ரூட் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாதம் வந்துட்டு ஸ்கூல் போகிற உங்கள் பசங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். பசங்க இந்தமாரி செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.